வணக்கம் நேயர்களே, தந்தையின் இன்றைய பரபரப்பு நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது நான் பார்த்திபன் சின்னசாமி. அரசு பள்ளி மாணவர் மீது சக மாணவர்களை கொடூரமாக தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவர்கள் சேர்ந்து சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் ஆவடி காவல் உதவி ஆணையரிடம் புகார் அளித்த நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுகுறித்து பேசிய பாதிக்கப்பட்ட மாணவனின் உறவினர், கடந்த முறை மாணவர் மீது தாக்குதலில் ஈடுபட்ட சக மாணவர்களின் பெற்றோரை வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் மறுநாளே அந்த மாணவர்கள் இச்செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். 10th பசங்களாம் வேணுன்னே என்கிட்ட வம்பு இழுக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க சார். நான் சும்மா போனால் கூட வாண்டடாகவே வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க சார். இந்த வியாழக்கிழமை அவங்களாவே வாண்டடாக வந்து என்னை சண்டைக்கு இழுத்து அடித்தாங்க சார். ஆனால் HM மேடம் கூப்பிட்டு அவங்கள பேசி அவங்க பேரண்ட்ஸ்லாம் வர வச்சு சமாதானப்படுத்தி விட்டாங்க சார். ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு நான் போயிருந்தப்போ அவங்களாவே வாண்டடாக வந்து கெட்ட வார்த்தைலாம் பேசி திட்டிருந்தாங்க சார். அது பேசாத சொல்கிறது அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது சார். அதுக்காக அடிக்க ஆரம்பித்தாங்க சார் அவங்க. சார் ஃபஸ்ட்டு அவனாவே வந்துட்டு என்ன ஆடுறான் அவனாவே சொல்கிறான் சார். நான் வீட்டுக்கு போகலான்னு இப்படி திரும்பி போகும்போது அவனே அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சார். அப்புறமா எல்லோரும் கும்பலாக சேர்ந்து அடிச்சிடுறாங்க. சண்டை நடந்த மறுநாளே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, ஸ்கூலில் வந்து ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க, தலைமைச் செயலர் அவர் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பேரண்ட் எல்லாருமே பெற்றோர்களை வர வச்சு இந்த மாதிரி இதுக்கு அப்புறமா எந்த ஒரு இதுவும் நடக்காது, இவன் மேலே யாரும் அடிக்க மாட்டாங்க, கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வச்சு பேசியிருக்கிறாங்க. அந்த பெற்றோர்களும் இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. என் பசங்க தான் பண்ணாங்க, தப்பு பண்ணாங்கப்பா, இனிமேட்டு நடக்காதுப்பான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு மறுநாளே வந்து திருப்பி இவனை அடிச்சிருக்கிறாங்க. சுற்று போட்டு வந்து சைக்கிள் எடுக்கிற இடத்துல வந்து இவனை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அடித்ததுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அடித்ததுக்கு இவனை வந்துட்டான். இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே, அடிச்சிட்டாங்களே, ஆனால் ஸ்கூலில் வந்து சமாதானம் பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனை முடிஞ்சிச்சு அதோட. ஆனால் அந்த சமாதானம் முடிஞ்சது இல்லாமல் மறுநாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சனிக்கிழமை அளவில் வந்து இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வலைதளத்தில் வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ பதிவு இது என்ன பதிவுனாக்கா, நாங்கள் 9ஆவது வகுப்பு படிக்கிறோம், 10ஆவது வகுப்பு படிக்கிறோம், எங்களால் வந்து 12ஆவது படிக்கிற பசங்களை எங்களால் அடிக்க முடியும், அவங்க எங்களால் திருப்பி அடிக்க முடியாதுன்ற ஒரு பெருமைக்காக இதை போட்டிருக்கிறாங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா, நல்லா படிக்கிற பசங்களோட வாழ்க்கை வந்து பாதிக்குது. தனியார் நிறுவனத்திற்குள் மனித கை எப்படி வந்தது என்பது குறித்த அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகி உள்ளன. அதனை தற்போது பார்க்கலாம். கோவை சூலூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கிடந்த மனித கையை மருத்துவ கழிவு தொழிற்சாலையில் இருந்து ஒரு நாய் எடுத்து சென்று நிறுவனத்திற்குள் போட்ட CCTV காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த கை திருப்பூரைச் சேர்ந்த அழகுபாண்டி என்பவருடையது என்பதும், அவர் குடும்ப தகராறில் தண்டவாளத்தில் தற்கொலைக்கு முயன்றது தெரியவந்துள்ளது. மேலும் சிதைந்த உடல் பாகங்களை எரிப்பதற்காக உயிரியல் மருத்துவ கழிவு தொழிற்சாலைக்கு கொண்டு சென்றபோது அங்கு வந்த நாய் கையை தூக்கி சென்றதும் தெரியவந்துள்ளது. தூங்கிக் கொண்டிருந்த மகனை கழுத்தறுத்து கொன்றதாக பெற்ற தாயை கைது செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு. தாயை தாக்கிய தம்பியை வெட்டி கொன்ற அண்ணனின் பாசம் ஒருபுறம் என்றால், மகனை காப்பாற்ற கொலைப்பழி ஏற்ற தாயின் பாசம் மறுபுறம் என இந்த வழக்கில் பல ட்விஸ்டுகள் மறைந்துள்ளன. சென்னை சூளைமேடு பெரியார் பாதை பகுதி அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. போலீசார் கூடி நிற்கும் இந்த பச்சை நிற வீட்டினுள்தான் நடந்திருக்கிறது ஒரு படு பயங்கரம். படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த மகனை கத்தியால் கரகரவென 6 முறை கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக கூறி பெற்ற தாயே காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். இதே பகுதியை சேர்ந்தவர்தான் பிரமீளா. 47 வயதான இவருக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்திருக்கிறார். மூத்த மகன் தனியாக செட்டில் ஆகிவிட்ட நிலையில் மற்ற 2 பிள்ளைகளுடன்
பெரியார் பாதை பகுதியில் வாழ்ந்து வருகிறார் பிரமிளா. இதில் 19 வயதான இளைய மகன் முகில் என்கிற லூசு முகில் மீது 5 குற்ற வழக்குகள் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளன. மது மற்றும் போதை பழக்கத்துக்கு அடிமையான முகில் தினந்தோறும் வீட்டில் தாய் பிரமிளாவுடன் சண்டை போடுவது வழக்கம். போதையில் தாயை கொன்று விடுவதாகவும் மிரட்டல் விடுப்பதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவும் போதையில் வீட்டிற்கு வந்த முகில் தாய் பிரமிளாவுடன் சண்டையிட்டு ஆபாசமாக பேசியதோடு கொலை செய்து விடுவதாக மிரட்டிவிட்டு தூங்க சென்றுள்ளார். ஒரு கட்டத்தில் மகனின் ஆபாச வார்த்தைகளும் கொலை மிரட்டலும் அக்கம் பக்கத்தில் அவப்பெயர் வாங்கி தந்ததோடு ஆத்திரத்தையும் கிளப்பியிருக்கிறது. இந்த நிலையில்தான் வீட்டிலிருந்த கத்தியால் தூங்கிக் கொண்டிருந்த மகன் முகிலன் கழுத்தை 6 முறை அறுத்து கொன்றதாக கூறி வடபழனி காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார் பிரமிளா. உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கழுத்தறுபட்டு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த முகிலின் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கினார்கள். முகிலின் கழுத்தில் விழுந்த 6 வெட்டுகளும் ஆழமாக இருந்திருக்கிறது. இது போலீசாருக்கு சந்தேகத்தை வரவழைத்ததால் பிரமிளாவிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்துதான் இந்த கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக கொல்லப்பட்ட முகிலின் 2வது அண்ணன் வசந்தகுமார் என்ற ராஜபிரபாவை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடந்த விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. உண்மையில் முகிலை கொன்றது தாய் பிரமிளா அல்ல, அவரது 2வது அண்ணன் ராஜபிரபாதான். ஆம், தினமும் போதையில் வீட்டிற்கு வந்து தாய் பிரமிளாவுடன் சண்டையிட்ட முகில் சம்பவத்தன்று ஒரு படி மேலே போய் தாயை தாக்கியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜபிரபா தனது கண்முன்னே தாயை தாக்குவதைக் கண்டு கொதித்து போயிருக்கிறார். இனியும் முகிலை விட்டு வைக்க கூடாதென முடிவு செய்த ராஜபிரபா நண்பர் கண்ணன் என்பவரை வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார். இருவரும் சேர்ந்து முகிலின் கழுத்தில் கத்தியால் கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளனர். இன்னும் 2 மாதங்களில் ராஜபிரபாவுக்கு திருமணம் நடைபெறவுள்ளதால் மகனின் வாழ்க்கை பாழாகி விடுமே என்ற எண்ணத்தில் மகன் ராஜபிரபாவை காப்பாற்ற கொலை பழியை ஏற்றுக்கொண்டு தாய் பிரமிளா போலீசில் சரணடைந்தது விசாரணையில் வெளிவந்திருக்கிறது. தாயை தாக்கிய தம்பியை வெட்டி கொன்ற 2வது மகனின் பாசம் ஒருபுறம் என்றால், மகனை காப்பாற்ற கொலைப்பழியேற்ற தாயின் பாசம் மற்றொருபுறம் என போலீசாரையே இந்த வழக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. வேலூர் பெரிய அல்லாபுரம் பகுதியில் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு அரைக்கும் போது மின்சாரம் தாக்கி ஊழியர் உயிரிழந்த பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தென்காசியில் ₹1 டிஷர்ட் தருவதாக கூறி முன்னனுமதியின்றி கூட்டம் கூட்டிய ஆண்கள் ஆடையகத்தின் உரிமையாளரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தண்டவாளத்தில் சடலமாக கிடந்த இளைஞரோட வழக்கில் போலீசார் திடீர் திருப்பமாக 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. உல்லாசத்திற்கு அழைத்து தொல்லை கொடுத்தவரை 2வது கணவனோடு சேர்ந்து இளம் பெண் தீர்த்து கட்டிய கதை இது. பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை உல்லாசத்திற்கு அழைத்து மதுபோதையில் ஆழ்த்தி துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து கொன்ற கேடி லேடி இவர்தான். ஆபாச படங்களில் வருவது போல கையை கட்டி உல்லாசமாக இருக்கலாம் என ஆசை காட்டி ஆளை தீர்த்து கட்டி இருக்கிறது இந்த கொடூர கும்பல். ஏரியாவில் நானும் ரவுடிதான் என கெத்தாக சுற்றியவரை கொத்தாக கொன்று தண்டவாளத்தில் வீசிய கும்பலின் பகீர் பின்னணியை அறிய செய்தியாளர் சாலமனுடன் களத்தில் இறங்கினோம். கடந்த ஜூன் மாதம் திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் கிடந்த ஒரு ஆண் சடலத்தை திருவள்ளூர் ரயில்வே போலீசார் மீட்டு விசாரணை நடத்தினர். அதில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் டாஸ்மாக் குடோனில் வேலை செய்து வந்த அரவிந்த் மேத்யூ என்பது தெரிய வந்தது. மேலும் இவர் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே உள்ள பகுதியில் பொதுமக்களை மிரட்டி மாமூல் வசூலிப்பது போன்ற செயலில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இதனால் அரவிந்த் மேத்யூவை யாரேனும் கொன்று வீசினார்களா அல்லது ரயில் மீது பாய்ந்து உயிரை மாய்த்து கொண்டாரா என்பதை தெரிந்து கொள்ள ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது வெளிவந்த உடற்கூறாய்வு அறிக்கை அரவிந்த் மேத்யூ கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்தது. இதனையடுத்து அரவிந்த் மேத்யூவின் கால் ரெக்கார்டை போலீசார் ஆய்வு செய்ததில் ஐயப்பாக்கத்தைச் சேர்ந்த உஷா என்ற இளம்பெண்ணுடன் தான் அவர் கடைசியாக பேசியது தெரிய வந்தது. உடனே அந்த பெண்ணை பிடித்து விசாரித்ததில் நடந்த பகீர் கொலை வெட்ட வெளிச்சமானது. 29 வயதான உஷாவிற்கு திருமணமாகி 9 வயதில் ஒரு மகன் உள்ளார். இவரது கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சமீப காலமாக 17 வயது சிறுவனை 2வது திருமணம் செய்து வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே உள்ள ஒரு தோழியின் வீட்டிற்கு உஷா அடிக்கடி வந்து செல்வது வழக்கம். அப்படி வரும்போதுதான் ஏரியாவில் மாமூல் வேட்டையில் ஈடுபடும் அரவிந்த் மேத்யூவின் கண்ணில் சிக்கியிருக்கிறார் உஷா. பார்த்தவுடன் காதல் என்பதைப் போல உஷாவை கண்ட நொடி முதல் அரவிந்த் மேத்யூவுக்கு ஆசை பெருக்கெடுத்து ஓடியிருக்கிறது. இதனால் உஷாவை மடக்கி கிண்டல் செய்வது, பணம் கேட்டு மிரட்டுவது, உல்லாசமாக இருக்க அழைப்பது என வற்புறுத்தி வந்திருக்கிறார். அரவிந்த் மேத்யூ தொல்லை குறித்து தனது 17 வயது கணவனிடம் தெரிவித்திருக்கிறார் உஷா. இதனால் கொதித்தெழுந்த அந்த சிறுவன் அரவிந்த் மேத்யூவை மிரட்டியுள்ளார். ஆனாலும் அவர் கேட்பதாயில்லை. உஷாவுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து உல்லாசத்திற்கு அழைத்திருக்கிறார். இதனை தொடர்ந்துதான் அதே பகுதியைச் சேர்ந்த ஜிம் உரிமையாளர் பால்ராஜ் என்பவருடன் அரவிந்த் மேத்யூவிற்கு பகை ஏற்பட்டுள்ளது. இதனை தெரிந்து கொண்ட உஷா பால்ராஜுடன் கைகோர்த்து அரவிந்தின் கதையை முடிக்க திட்டம் தீட்டியிருக்கிறார். அதன்படி கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி அன்று அரவிந்திற்கு போன் செய்த உஷா, நீ நச்சரித்துக் கொண்டே இருந்ததால் நான் உல்லாசத்திற்கு சம்மதிக்கிறேன். இனிமேல் தொந்தரவு செய்யக்கூடாது. சீக்கிரம் தோழி வீட்டுக்கு வா எனவும் வரும்போது பியர் வாங்கி வா எனவும் கூறி அழைத்துள்ளார். இதன் பின்னால் உள்ள சூட்சமம் புரியாமல் அடுத்த கணமே 1/2 டசன் பியரோடு கிளம்பியிருக்கிறார் அரவிந்த். அங்கே இருவரும் ஒன்றாக அமர்ந்து மது குடித்திருக்கிறார்கள். போதை ஏற ஏற ஆங்கில படங்களில் வருவதைப் போல உல்லாசமாக இருக்கலாம் என கூறியிருக்கிறார் அரவிந்த். உடனே இதை சாதகமாக்கிய உஷா அரவிந்த் மேத்யூவை கட்டிலில் படுக்க வைத்து கை கால்களை கட்டிலோடு சேர்த்து கட்டி போட்டிருக்கிறார். பின் ஆடைகளை கலைந்து உல்லாசத்திற்கு தயாராவது போல பாவலா செய்து ஜிம் உரிமையாளர் பால்ராஜுக்கும் 17 வயது கணவருக்கும் சிக்னல் கொடுத்திருக்கிறார். அந்த தருணத்திற்காக காத்திருந்தவர்கள் இருவரும் நண்பர்களோடு அறைக்குள் நுழைந்திருக்கிறார்கள். கட்டிலில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் போதையில் பிதற்றிக் கொண்டிருந்த அரவிந்த் மேத்யூவை துப்பட்டாவால் கழுத்தை நெரித்தும் நெஞ்சில் ஏறி மிதித்து தாக்கியும் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். மேலும் அரவிந்த் மேத்யூவின் சடலத்தை மிதித்தபடி அனைவரும் செல்ஃபி எடுத்துள்ளனர். தொடர்ந்து அந்த போட்டோவை இன்ஸ்டாவிலும் பதிவிட்டிருக்கிறார் உஷாவின் 17 வயது கணவன்.
பின் ஊர் அடங்கிய நேரத்தில் அரவிந்த் மேத்யூவின் சடலத்தை பைக்கில் நடுவில் அமர வைத்து போதையில் இருப்பது போல் சித்தரித்து தண்டவாளத்தில் வீசிவிட்டு தப்பி உள்ளனர். தொடர்ந்து நடந்த தேடுதல் வேட்டையில் உஷாவையும் அவரது 17 வயது கணவனையும் மற்றும் கணவனின் சகோதரனையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள பால்ராஜையும் அவரது நண்பரையும் வலை வீசி தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பாஜக பிரமுகர் வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த கார் மீது பெட்ரோல் ஊற்றி மர்ம நபர் தீ வைத்துவிட்டு சென்ற அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வேலூர் மாவட்டம் பட்டியூர் மற்றும் எடப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் மகளிர் கை காட்டியும் நிற்காமல் சென்ற மகளிர் விடியல் பேருந்தை தடுத்து நிறுத்தி கேள்வி எழுப்பிய ஆட்டோ ஓட்டுநரிடம் பேருந்து ஓட்டுநர் அலட்சியமாக பதிலளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் போடல படியில இருந்தாங்கன்னா எந்த வண்டி எத்திக் சாப்பி நிக்கல லேடிஸ் தான் நிக்க மாட்டியா? அங்க சும்மா போறாங்க நிறுத்தாம போறியா என்ன? என்கிட்ட பேச முடியாதுன்னு இல்லை, வண்டி காலி ஆகுது. லேடிஸ் 2 சாப்பி நிக்கிறாங்கன்னா லேடிஸ் தனியா வயசானவங்க நிக்கிறாங்க, வயசானவங்க நிக்கிறாங்க. ஏன் நித்தாத வர நீ? இல்ல 2 சாப்பி நிக்காத வர வயசானவங்க நிக்கிறாங்க. இளம் பெண்களை அனுமதியின்றி புகைப்படம் எடுக்கும் அளவு பித்து பிடிக்க வைத்துள்ளது ரீல்ஸ் மோகம். சென்னையில் தேநீர் கடையில் நின்று கொண்டிருந்த கல்லூரி மாணவியை அனுமதியின்றி புகைப்படம் எடுத்த மேற்கு வங்க இளைஞரை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். கிரீம் சாலையில் கடந்த புதன்கிழமையன்று கல்லூரி மாணவி ஒருவர் தனது நண்பர்களுடன் தேநீர் கடை ஒன்றில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த நபர் ஒருவர் இளம் பெண்களை புகைப்படம் எடுத்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக அந்த நபரிடம் வாக்குவாதம் செய்த வீடியோ காட்சிகளை சமூக வலைதளத்தில் இளம்பெண் பகிர்ந்து சென்னை காவல்துறையையும் டேக் செய்தார். ठीक है नहीं बच्चे लोग हैं ना, क्यों करती है ऐसे? ये भी डिलीट कीजिए प्लीज, ऐसे मत करिए. ठीक है बच्चे लोग हैं ना, आपको बच्चे को ऐसे फोटो खींचा तो. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். இதில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அந்த நபர் தனது மனைவியின் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வந்ததும் சென்னைக்கு புதிது என்பதால் ரீல்ஸ் எடுப்பதற்காக சில இடங்களை எடுத்தபோது இளம் பெண்களையும் சேர்த்து எடுத்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அனுமதியின்றி புகைப்படம் எடுக்கக்கூடாது என அந்த நபரை போலீசார் எச்சரித்து எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்தனர். மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் திடீரென தென்னை மரத்தில் ஏறிய நிலையில் அவர் மீட்கப்பட்ட அதிர்ச்சிகர சம்பவத்தை இப்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மனநல காப்பகத்தில் இருந்து தப்பி சென்ற மனநலம் பாதித்த ஜார்க்கண்ட் மாநில இளைஞர் திடீரென தென்னை மரத்தில் ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் பொதுமக்கள் உதவியுடன் அந்த நபரை பாதுகாப்பாக மீட்டனர். தற்போது ஒரு சிறு இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு தந்தையின் டாப் 10 செய்திகளை பார்க்கலாம்.